ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல். நான் ஒரே இது பேசுகிறேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, 1 மந்த் சேலஞ்ச் தாங்க. ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் எப்படி ஈஸியாக சேமிக்கலாம்னு சொல்லிட்டு 1 மந்த் சேலஞ்ச் பற்றி தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் 2 வழி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த வழி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு எந்த வழி கன்வீனியண்ட்டாக இருக்கும், நீங்கள் அதை சூஸ் பண்ணி உங்களுடைய சேவிங்ஸ் பண்ணலாங்க. இப்போ 5000 ரூபாய் இருக்குது, பெரிய தொகையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு சரியாக பிளான் போட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு மாதத்தில் 5000 ரூபாய் சேமிச்சிடலாங்க. ஸோ நீங்கள் சேமிக்கிற பணத்தை அப்படியே வச்சுட்டு இருந்தால் எந்த ஒரு யூஸும் இல்லைங்க. ஸோ நீங்கள் சேமிக்கிற பணத்தை எதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டிப்ஸ் கூட சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு வழி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டெய்லி சேவிங்ஸ். இப்போ ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோமா. ஸோ நாளைக்கே நீங்கள் 167 ரூபாய் எடுத்து வச்சு ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக 5000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணிடலாங்க. உங்களால் டெய்லி சேவிங்ஸ் பண்ண முடியலையா? ஸோ வீக்லி சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஸோ வீக்லி சேவிங்ஸ்னால் நீங்கள் ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா வீக்லி நீங்கள் 1250 ரூபாய் எடுத்து வச்சா ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிடலாங்க. ஸோ இது பெரிய தொகையாக இருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களுடைய செலவுகளை குறைச்சிக்கோங்க. நீங்கள் மளிகை சாமான்லாம் வாங்க போகும்போது லிஸ்ட் எழுதிட்டு போங்க. லிஸ்ட் எழுதிட்டு போனால் நம்மளுடைய செலவுகளை நம்ம குறைச்சிக்கலாம். தேவையான பொருளை மட்டும் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் பிளானிங்லாம் போட்டு உங்களுடைய சேவிங்ஸை நீங்கள் அதிகப்படுத்தலாங்க. இப்போ மளிகை சாமான் வாங்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி நம்மளுடைய செலவுகளை குறைக்கலாம், ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்குமே ஒவ்வொரு மாதமும் மளிகை சாமான் வாங்கும்போது எப்படி நம்ம பணத்தை சேமிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். ஸோ உங்களுக்கு அந்த ஃபுல் வீடியோ வேணும்னா மேலே ஐக்காலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க, இப்போ என்ன கேட்க வரைக்கும் டெய்லி சேவிங்ஸை விட வீக்லி சேவிங்ஸ் எனக்கு ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா வாரம் நம்ம பணம் எடுத்து வைக்கிறது நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. ஸோ உங்களுக்கு இதில் இந்த 2 வழிகளில் எந்த வழி கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 வழிகளில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிட்டு வர 5000 ரூபாவை அப்படியே வச்சுட்டு இருந்தால் எந்த ஒரு யூஸ் இல்லைங்க. ஸோ நீங்கள் அதை எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். அதாவது நீங்கள் ஒரு வீட்டில் டிவி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், வாஷிங் மிஷின் வாங்கணும், இந்த மாதிரி நீங்கள் நினச்சி வச்சுருப்பீங்க. அதுக்கு உங்களுடைய பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுடைய சேவிங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கோல்டு சீட் போட்டுட்டு வரலாம். இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி அப்படிலாம் போட்டுட்டு வரலாங்க. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டிலலாம் ஒரு மாதத்துக்கே நீங்கள் 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ என்னோடய சேனலில் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், எஃப்டி பற்றி கொடுத்துருக்கேங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா மேலே ஐக்காலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போஸ்ட் ஆஃபீஸு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா பேங்க்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாங்க. நான் கோல்டு சீட்டில் தாங்க போட்டுட்டு வரேன். பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய சேவிங்ஸை ஒரு பார்ட்டை நான் கோல்டு சீட்டில் தான் போட்டுட்டு வரேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜிஆர்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதம் தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது கோல்டு 11 ஸ்கீமுங்க. கோல்டு 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீமுங்க. இது இல்லை ஒரு 11 மந்த் ஸ்கீமுங்க. இந்த ஸ்கீமில் 11 மாதம் நம்ம பணத்தை கட்டிட்டு வருவோம். நம்ம கட்டிட்டு வர பணத்துக்கு நிகராக அன்னைக்கு என்ன கோல்டு ரேட் இருக்கோ நம்ம பணத்துக்கு நிகரான கோல்டை நம்மளோட கணக்கில் வர வச்சுட்டு வருவாங்க. ஸோ 11 மாதம் கழித்து நம்ம 18% வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம கோல்டு ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதம் 3ஆம் தேதியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 3000 ரூபாய் கட்டலான்னு சொல்லிட்டு கோல்டு சீட்டை ஆரம்பிச்சிருக்கேங்க. நான் கட்டும்போது 9290 ரூபாய் இருந்ததுங்க. ஸோ நான் இதில் நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கு அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ இருக்கோ நம்ம பணத்துக்கு நிகரான கோல்டு நம்ம கணக்கில் வர வச்சுட்டு வருவாங்க. எனக்கு 0.323 அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வர வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கோல்டு சீட்டு போட்டுட்டு வரலாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கோல்டு சீட் போட்டுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். நான் கோல்டு சீட்டு போடாமல் என்னோடய பணத்தை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுக்கும் நம்மளுக்கு எதில் லாபம் அதிகமாக கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நீங்கள் கோல்டு சீட்டில் ஒரு 5000 ரூபான்னு சொல்லிட்டு மாதம் கட்டிட்டு வரீங்கன்னா 11 மாதம் கழிச்சு ஒரு 55000 ரூபாய் உங்களுடைய கணக்கில் நீங்கள் வர வச்சுருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 11 மாதம் கழிச்சு ஒரு 4 கிராம் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு கணக்கில் வர வச்சுருக்காங்க. 4 கிராம் உங்களுக்கு கோல்டு சேர்ந்துருக்குன்னா இந்த 55000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு நகை அன்றைக்கி எடுக்க போகிறீங்கன்னா 55000 ரூபாய்க்கு ஒரு நகை எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதுங்க. 1650 ரூபாய் கட்டினா மட்டும் போதும். ஏன்னா நீங்கள் கோல்டு சீட்டில் ஒவ்வொரு மாதமும் 5000 ரூபாய் கட்டிட்டு 11 மாதத்துக்கு 55000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அன்றைக்கி கோல்டு எடுக்க போகும்போது ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி மொத்தமாக 56650 ரூபாய் உங்களுக்கு ஆயிருக்குங்க. ஜிஎஸ்டி மட்டும் 1650 ரூபாய் மட்டும் கையிலேருந்து கொடுத்து நீங்கள் அன்றைக்கி நகையை எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் கோல்டு சீட் இல்லாமல் இப்போ நான் நகை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கேன். என்றைக்குன்னா அதே நாளில் நீங்கள் 11 மாதம் கழித்து என்றைக்கு போய் எடுக்க போகிறீங்களோ அதே நாளில் நான் கையில் பணத்தை கொண்டு கோல்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு வரேன்.
இதில் 55,000 இப்போ கொண்டு வரேன்னா எனக்கு உங்களை விட வந்து கிராம் கம்மியாக தாங்க கிடைக்கும். இப்போ உங்களுக்கு 4 கிராம் கிடைக்கிதுன்னா எனக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா எனக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு வருஷமாக வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய பணத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கோல்டை வந்து வெயிட்டாக வந்து கணக்கு வச்சுட்டு வரீங்களா. ஸோ எனக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்கீம் ஆரம்பித்ததுனால உங்களால் அதிகமான கிராம் என்னை விட அதிகமான கிராமும் உங்களால் வாங்க முடியும். மேக்கிங் சார்ஜ் இல்லாமலையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் நான் அதே நாளில் வந்துட்டு 55,000 கொண்டு போய் நான் வாங்குறேன்னா எனக்கு உங்களை விட கிராம் கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா அன்னைக்கு வந்து கோல்டு ரேட் ஏறி இருக்கும். ஏன்னா இப்போ கோல்டு ரேட் ஏறிட்டே தான் போகுதுங்களா. ஸோ நான் வந்து ஒரு வருஷம் கழித்து வாங்க போகும்போது நீங்கள் வாங்குற அன்றைக்கே வாங்க போகும்போது கோல்டு ரேட் ஏறி இருக்கும். ஸோ எனக்கு வந்து கிராம் கம்மியாக தான் கிடைக்கும் அந்த 55,000 அது இல்லாமல் நான் மேக்கிங் சார்ஜ் வந்து கட்டணுங்க வித் ஜிஎஸ்டி. உங்களுக்கு எனக்கு ஜிஎஸ்டி எப்பயும் போல் காமன் தான். இப்போ 55,000 ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் வந்து ஒரு 5% போட்டிருக்கீங்க. இப்போ கோல்டு காயின் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஜிஆர்டியில் 2% தான் வந்துட்டு மேக்கிங் சார்ஜ். பட் நீங்கள் வேறு கம்மல் தோடு இல்லை வேறு ஏதோ ஜுவல்லரி எடுக்கிறீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் 5% போட்டிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு ஜுவல்லரிக்கு தகுந்த மாதிரி மேக்கிங் சார்ஜ் இருக்குங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5%ன்னு சொல்லி போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ ஜிஎஸ்டி இப்போ அந்த 55,000 ப்ளஸ் 2,750 ரூபாங்க. அந்த 5% மேக்கிங் சார்ஜுன்னு போடும்போது நமக்கு இந்த தொகை வருங்களா. இப்போ இந்த 2 தொகைக்கும் சேர்ந்து நம்மளுக்கு ஜிஎஸ்டி வந்து 1,732 ரூபா வருங்களா. இப்போ டோட்டலாக நான் வந்துட்டு 59,482 ரூபா கொடுக்கணுங்க. ஸோ என்னால் வந்துட்டு உங்களை விட கிராமும் கம்மியாக தான் வாங்க முடியும். அது இல்லாமல் மேக்கிங் சார்ஜும் நான் கட்டியிருக்கணும். ஸோ உங்களுக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் மட்டுமே வந்து 2,832 ரூபா வருதுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5% மேக்கிங் சார்ஜ் போட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் வாங்கக்கூடிய கோல்டு ஜுவல்லரிக்கு தகுந்த மாதிரி மேக்கிங் சார்ஜும் மாறும். ஸோ 5%க்கு நான் போட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொன்னனால 56,650 ரூபா கட்டியிருப்பீங்க கோல்டு சீட் மூலியமாக நீங்கள் போயிருந்தீங்கன்னா. அதே நாளில் நான் வந்து கோல்டு சீட் இல்லாமல் அதே 55,000 ரூபாவை கையில் கொண்டு போயிருந்தேன்னா எனக்கு கோல்டு கிராமும் கம்மியாக தான் கிடச்சிருக்கும். எனக்கு மேக்கிங் சார்ஜோடு நான் இவ்வளோ பணம் செலுத்தி தாங்க வாங்கியிருக்க முடியும். ஸோ டிஃப்ரென்ஸ் மட்டுமே இவ்வளோ வருதுங்க. இந்த மாதிரி நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னோடய சேவிங்ஸை ஒரு பார்ட்டை இப்போ இருந்து தான் கோல்டு சீட் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வீடியோவுக்கு ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புனீங்கன்னா, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்துட்டு அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.